ஹாய் மக்களே, நான் உங்களை போக மக்கள். இப்போ நான் இங்கே வந்து யாழ்ப்பாணம் இருவாலசு எஸ்எஸ் கார்சலுக்கு வந்து இங்கே வந்து இரண்டாந்தர வாங்கணும், புதிய வாங்கணும், இப்படி ஏகப்பட்ட வாங்கலாம். இங்கே எல்லா வாங்கினது மலிவான விலை கொடுக்கலாம். மக்கள் உங்களுக்கு என்ன வாங்கணும் தேவை அனைத்தையும் இவங்க போய் பெற்றுக்கொள்ள. இவங்க என்னென்ன வாங்க, என்னென்ன விலையில் எப்படி கொடுக்கணும் அனைத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். வாங்கின வீடியோ உள்ளே போய் பார்ப்போம். சொல்லுங்க சார், விலை இது கேடிஹெச் 220 சொல்றது 2005 உற்பத்தி, 2013 பதிவு, பி நம்பர், லைட் வெஹிக்கிள். இது ஆரம்ப விலை 198 சொல்றோம். கொஞ்சம் விலைகள் பேசிக்கொள்ள முடியும். உள்ள தோணி பாப்பீங்க, உள்ள பக்கா வரைக்கும் அதுக்கான உள்ளலாம் அப்படி வேறு லெவலுக்கு டயரெல்லாம் நீட்டாக இருக்கு. எனக்கு இதே சொல்லுங்கள் சார். இது மிட்சுபிஷி L200 சொல்றது, டபுள் கேப். இது என்ன இது? இது ஆரம்ப விலையிருந்து 64 லட்சம் வரும். விலைகள் பேசி தீர்மானிக்க கூடியது தான். உங்களுக்கு லீசிங் வேணா ஒரு 41 lakhs மட்டும் எடுக்கணும். 1 லட்சம் மட்டும் எடுக்கணும். உள்வளத்தை பார்ப்போம். உள்ள சூப்பராக இருக்குது, நல்லா பக்கா அந்த மாதிரி இருக்குது, எல்லாம் நல்ல கண்டிஷன் இருக்குது. அந்த மாதிரி அதே டைமில் இந்த டயர்கள் வந்து ஹீட் நல்லா இருக்குது. புது டயர் தான், புது டயர்கள் தான் போட்டுருக்காங்க. நல்லா பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குது. சொல்லுங்க சார், இது எப்படி சார்? இது வந்து ஹோண்டா பீட்னு சொல்றது, ஸ்போர்ட்ஸ் கார். இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து 650 cc வரும். அதனால பெட்ரோல் வந்து சாதாரணமாக 18 தொடக்கம் 22 லாங் 22 மட்டும் செய்யும். இது விலை சார்? இது ஆரம்ப விலையே 37 லட்சம் வரும். மேலே ஹுட் வேணா, உங்களுக்கு வேணா ஹுட் போட்டுக்கொள்ளையிலும், அப்படி இல்லாட்டி கலட்டிக்கொள்ளையும். ஓ இருக்கு. இதெல்லாம் வந்து பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அப்படியே வந்து பழைய உடைகள். இந்த கார் ஒரு வித்தியாசமான கார். அதாவது சில படங்கள்ல இந்த காரை பார்த்துருவீங்க. நான் இண்டிய தான் பார்க்க. அதை இந்த கார் கூரை இல்லை, அது அதுவும் சும்மா இது மேலே பிளேன் ஆகி இப்போ ஒரு 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 நல்லா இருக்குது இந்த கார். அது பண்ணுக்கு ஓடுறதுக்கு அப்படி ஒரு கார் ஒன்று ஒரு வித்தியாசம் மாதிரி பாருங்க. அந்த காரை பார்த்துங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்ல புல் நீட்டாக இருக்கு. 19 2 18 இது வந்துட்டு ஒரு நல்ல கண்டிஷனாக இருக்குது. நல்ல அதுவும் புதுசு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ காரில் பார்க்க தான் டயர் உடம்புலாம் அந்த மாதிரி எல்லா டயரும் வேறு லெவலில் இருக்குது. நம்ம உள்ள இதே மாதிரி இந்த கார், இது ஒரு பழைய கார் ஒன்று தான் பாருங்கள். வேலை ஒரு இங்கிலீஷ் படங்களில் வர கார், ஒரு இங்கிலீஷ் படங்களில் இப்படி ஒரு கார் ஒன்று வரும் பாருங்க. ரெக்லாமா இப்படி வித்தியாசமாக கார் உண்டு. இதுவும் ஒரு பழைய கார் ஒன்று தான், ஆனால் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த கார் பேர் எனக்கு தெரியும் பாருங்க. 12 சரி உள்ள கார், 60 19 சரி உள்ள கார் தான். இது ஒரு வித்தியாசம். உள்ளவளம் நல்லா தான் இருக்குது. இது அமௌண்ட் என்னது, விலை என்னன்னு தெரியாது. நம்ம சும்மா அது சைலன்ஸை பாருங்க பிடிக்குது. இந்த கார் பாருங்க. இது வந்துட்டு ஒரு இதுவும் ஒரு பழைய ஒன்று தான். இது வந்து இந்த கார் வந்து இதில் டேஸ்ட் நம்பரு 17 97 39 டேஸ்ட் நம்பருடைய கார் தான் இது. இது கொஞ்சம் இப்போ இந்த காரை ஒன்றுக்கும் நான் விலை ஒன்று சொல்லலை. விலையை நாங்கள் கேட்கவே இல்லை. இந்த காரை நாங்கள் இதை கொஞ்சம் மக்கள் இந்த கார்லாம் வந்து எங்கே எடுக்கணும் எஸ்எஸ் கார் சேலாம். அதாவது இருவாலை செஞ்சு அமைந்து எஸ்எஸ் கார் சேலாம். இந்த இப்போ நம்ம இது நல்ல கண்டிஷனாக இருக்கு மக்கள். இது மஹேந்திராட சேர் பண்ணும், மஹேந்திரா மாதிரி.
நல்லா கண்டிஷனாக இருக்குது இந்த இது வித்தியாசம். ஆனால் இதில் விலையில் ஒன்று கேட்கல விலை அந்த மக்கள் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இவங்களோட விலையை நீங்கள் தீர்மானி பேசிக்கொள்ளலாம். ஏன்னா எல்லாம் இதெல்லாம் பெரிய விலை சின்ன விலையாக கொடுக்குறாங்க. சின்ன சின்ன விலை தான், அதாவது குறைந்த விலை, சின்ன விலை குறைந்த விலைலாம் கொடுக்குறாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அதை பேசி நீங்கள் தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த விலையை நான் ஏன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த விலை சொல்கிறதுக்கு இதுக்கு ஒரு ஓனர் வந்து இப்போ இல்லை, அது எங்கே பெய்த்தார், அதாவது சொல்லி அவர் எல்லா டைம்ல வந்து அவங்க இங்கே இருக்க செக்யூரிட்டி அவங்க சொல்லி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இதெல்லாம் இந்த இது வாகனம் எக்கச்சமாக கிடக்கு. வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆட்டோ ஒன்று கிடக்கு, அதாவது சின்ன தொழில் செய்து ஆட்டோ ஒன்று, அது கிளாஸ் ஃபிட்டிங் அடிக்கிறது, கிளாஸ் ஃபிட்டிங் ஒரு வண்டி ஆறு மைல் என்ன சார் யாரும் சொல்கிறதுக்கு இந்த ஆட்டோ ஒன்று கிடக்கு. இதுவும் கொஞ்சம் வேலைப்பாடு கொஞ்சம் இருக்குது இந்த ஆட்டோவுக்கு, ஆனால் செஞ்சுருக்கலாம். ஒரு சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ஆட்டோவில் உகந்த ஆட்டோ ஒன்று தான் இது. ஏன்னா ஃபிட்டிங் அடிச்சு வைக்க பன் ஐட்டவங்களும் இல்லை உங்களுக்கு ஷோட்டி சைடு இப்படி வியாபாரம் பண்ணக்கூடிய மாதிரி ஆட்டா தேவைன்னா இதை வந்து நீங்கள் பேசி தீர்மானித்து கொஞ்சம் விலை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு பைக் ஒன்று கிடக்கு, அந்த பைக்கிலும் கொஞ்சம் இதுவும் வேலைப்பாடு கொஞ்சம் இருக்குது, ஏன்னா இதையும் நீங்கள் பேசி எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு சரி ஆட்டோ ஒன்று, ரெண்டு சரி கார் ஒன்று, அதே பழைய காரு 5807. இது வந்து பழைய கார்கள் தான் இது. இப்போ கார்லாம் அறுது, இப்போ கார்லாம் நம்ம பார்க்குறது கொஞ்சம் அறுது, ஏன்னா இதெல்லாம் பழைய காலத்து கார் கூட தான். ஆனால் நல்லா கண்டிஷன், பொடியெல்லாம் நல்லா கண்டிஷன் ஆகிக்கும். ஏன்னா இந்த காரை சொல்லுவாங்க கூட இந்த பொடி வந்து இரும்புட்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கு சொல்லுவாங்க, அப்படி ஸ்ட்ராங்கான கார் வந்து அந்த காலத்து கார் சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. அது உண்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அவர் இந்த கார் வந்து இரும்புன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவ்வளோ ஒரு பவர் இதாக இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு சும்மா நாங்கள் என்ன ஊரில் சொல்லுவாங்க, இது ஆமக்கார்னு சொல்லுவாங்க, ஆமக்காருன்னு சொல்லுவாங்க. அப்படி